நம்ம சேனலை பார்க்கறவங்களுக்கு வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இப்போ சிவாஜி சாரை பத்தியான ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்த தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு நடிகர்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில திரையில மட்டுமே அவருடைய வாழ்க்கைய கழிக்காம, குடும்பத்துக்கும் ஒரு சில நேரம் வந்து செலவழிப்பாங்க. எல்லா நடிகருமே அப்படிதான். இப்போ இப்போ திரைக்கு பின்னால் நடிக்கும்போது ஒரு வித்தியாசமாகவும், அதுக்கடுத்து குடும்பத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் இயல்பான நிலைமை வந்து ஒவ்வொரு நடிகரும் வந்து இருப்பாங்க. இப்போ சிவாஜி சாரும் அப்படிதான். அவர் திரைப்படம் நடிக்கும்போதும் சரி, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் அந்த அந்த மாரி இடங்கள்ல இருக்கும்போது வித்தியாசம் அது வேற மாரியாகவும், வீட்டுக்கு வந்த பிறகு இப்போ நம்ம ஒரு வீட்ல குடும்பத்தோட இருக்கும்போது, சாதாரண ஒரு மனுஷனா மாரி தான் வந்து இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில, இது ஒரு சைடு இருந்தாலும், ஆனாலும் வந்து சிவாஜி சார் வந்து நெறைய திரைப்படங்கள்ல வந்து அப்பா கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாரு. நெறைய படங்கள்ல ஒரு மெயின் ஹீரோவுக்கும் சரி, சிவாஜி சாரே வந்து அப்பா கேரக்டர்ல வந்து சிறப்பா வந்து நடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும் பட்சத்தில தனது சொந்த மகளான சாந்தி மற்றும் மகன் ராம்குமார் 2 பேருக்கும் சிவாஜி சார் வந்து வீட்ல வச்சு நடிச்சு காமிச்சிருக்காருன்னா, இது சில பேருக்கு தெரியும். ஸோ அப்படி சிவாஜி சார் நடிக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்ட தான் பார்க்க போறோம். ஒரு 5 ஃபோட்டோ ஷூட் வந்து இப்போ இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்க்ரீன்ல அது வந்து வரப்போகுது. இப்போ நம்ம இத முக்கியமா பார்க்கும்போது, தனது மகள்களுக்காகவும், தனது மகனுக்காகவும் சிவாஜி சார் வந்து இந்த அளவுக்கு வீட்ல வச்சும் நடிச்சு காமிச்சது தான் இது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி நீங்களே இப்போ அத பாருங்க. சரி இப்போ நீங்களே இந்த ஃபோட்டோ ஷூட்ட தான் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.